வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். தித்திக்கும் பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளோர், பேக்கிங் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மைதா. இப்போ நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெய், ஆயில், டால்டா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி கலந்து மாவை பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். நீங்கள் பிசையும் போது அளவு பார்த்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க மாவை, ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க. பாருங்கள், மீடியமாக இருக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே மாவை பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மாவு லேயர்ஸ் மாதிரி. பாருங்கள், இப்போது உருண்டைகள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழுத்தி உருண்டைகள் பிடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெடி செஞ்சுக்கலாம். நான் நடுவில் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கிறேன். பாருங்கள், இது சர்க்கரை பிசு பிசுப்பு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாகெல்லாம் தேவையில்லை. நம்ம குலோப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரி பிசு பிசுப்பு நல்லா வந்தால் போதும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுப்பு வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கடாயில் ஆயில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் இதை பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ரொம்ப ஃப்ளேம் இருக்கக்கூடாது, ஃப்ளேம் லோவாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் பாதுஷா. பாருங்கள், இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஸ்வீட், தீபாவளிக்கு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா ப்ளஸ் சுகர் இருந்துச்சுன்னா வீட்டில் நீங்கள் ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் ரெசிபி இது. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாருங்கள், நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த சர்க்கரை தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சர்க்கரை பாவு கெட்டி ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் குலோப்ஜானுக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்தால் போதும். பாருங்கள், இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் எப்படியும் 10 to 15 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. பிஸ்தா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் தித்திக்கும் சுவையான பாதுஷா தீபாவளிக்கு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.